இதுக்கு முன்னாடி இங்கிலீஷ் மருந்து எடுக்கும்போது இந்த ஆக்டிவிட்டி இல்லை. ஜெஸ்னாஸ்ட்ரமி பண்ணியிருக்கு. அந்த டியூப் மூலியமாக தான் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். ஃபேஸ்புக் மூலியமாக ஒருத்தர் ஃப்ரெண்டு மூலியமாக பார்த்தேன். இது 2வது டோஸ் வாங்கிட்டு போகிறேன். சரி, ஆண்டவன் புண்ணியத்தில் பார்ப்போம். பூங்குடி, வயசு 45. இது வந்து 2வது டோஸ் வாங்க வந்திருக்கேன். மொதல் டோஸில் வந்து 50 நாள் டேப்லெட்டு. கொஞ்சம் ஆக்டிவிட்டியாக இருக்காங்க. மற்றபடி வெயிட் வந்து இன்க்ரீஸ் இன்னும் ஆகலை. டாக்டர்கிட்ட கேட்டதுக்கு சாப்பாடு கொஞ்சம் மாற்றிக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஒரு முட்டை கொடுத்த இடத்துல 2 முட்டை கொடுக்க சொல்லியிருக்காங்க. 3 நேரமும் கொடுக்க சொல்லியிருக்காங்க. ஒரு நேரம் காலையில் மட்டும்தான் கொடுப்பேன். இப்போ 3 நேரமும் எடுக்க சொல்லியிருக்காங்க. வேறு மற்றபடி லேட்டாக தான் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி இங்கிலீஷ் மருந்து எடுக்கும்போது இந்த ஆக்டிவிட்டி இல்லை. ஆனால் இப்போ கொஞ்சம் ஆக்டிவிட்டி இருக்குது. பாப்பா இந்த 2வது டோஸ் வாங்கிட்டு போகிறேன். தூத்துக்குடி மெடிக்கல் காலேஜில் 33 கரண்டு, 10 கீமோ. இதுக்கு மேலே ட்ரீட்மெண்ட்டு இல்லைன்ட்டாங்க. அந்தளவுக்கு திருநெல்வேலி மெடிக்கல் காலேஜுக்கு கூப்பிட்டு போயிருந்தேன். அங்கே வந்து பார்த்தாங்க. ஆனால் இது ஒன்றும் பண்ணதுக்கு வாய்ப்புகள் இல்லை அப்படின்னு சொன்னதுனால இதை நான் ஃபேஸ்புக்கு மூலியமாக ஒருத்தர் ஃப்ரெண்டு மூலியமாக பார்த்தேன். பார்த்துட்டு உடனே ரிப்போர்ட்டை கொண்டு வந்து காமிச்சேன். வர சொன்னாங்க. பேஷண்ட்டை கூட்டிகிட்டு வர வேண்டாம், நீங்கள் ரிப்போர்ட்டை கொண்டுட்டு வாங்கினாங்க. வந்தேன், பார்த்தேன். இது 2வது டோஸ் வாங்கிட்டு போகிறேன். சரி, ஆண்டவன் புண்ணியத்தில் பார்ப்போம். அவங்களுக்கு மெயின் வந்து உணவு குழாயில் உள்பகுதி. அதனால் ஆகாரம் வந்து வாய் வழியாகவே போகலை. ஜெஸ்னாஸ்ட்ரமி பண்ணியிருக்கு. அந்த டியூப் மூலியமாக தான் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். ஆக்டிவிட்டியாக இருக்காங்க. முன்னாடி சமையல் எல்லாமே நான் தான் பண்ணுவேன். அதெல்லாம் சொல்லலாம்ல. சொல்லுங்க. சமையல் நான் தான் பண்ணுவேன். இப்போதைக்கு அவங்களே எல்லாம் பண்ணுறாங்க. அதனால் இந்த 2வது டோஸ் பார்ப்போம். டியூமர் கூட வந்து இதுக்கு மேலே ட்ரீட்மெண்ட் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சீல் பண்ணிட்டு நோட்டில் எதுவுமே பண்ண முடியாது, நீங்கள் சப்போர்ட்டிக்காரவாக பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு. இது வந்து அவங்க கொஞ்சம் ஆக்டிவிட்டியாக இருக்காங்க. அது ஆக்டிவிட்டியாக இருக்காங்க. ஆனால் வெயிட் இன்க்ரீஸ் ஆகிட்டுனா நார்மலுக்கு வந்துடுவாங்கன்னு எனக்கு தோணுது. ஆமாம், அதை இப்போ என்ன சார்ட்டில் என்ன கொடுத்துருக்காங்களோ அது அப்படியே நான் அதுக்கு முன்னாடியுமே அப்படியே தான் கண்டினியூ பண்ணிக்கிட்டு இருந்தேன். இப்போ என்ன இந்த சத்தூசி இப்போ போட சொல்லியிருக்காங்க. நீங்கள் அதை கொடுத்துக்கிட்டு அதெல்லாம் நீங்கள் எதுவும் நிறுத்த வேண்டாம். அதே மாதிரி சத்து டேப்லெட் எடுத்துக்கிட்டு இருந்தால் அதையும் நிறுத்த வேண்டாம். ஃபிக்ஸு டேப்லெட் சாப்பிடுவாங்க, அதையும் நிறுத்த வேண்டான்ட்டாங்க. அவங்க பேஷண்ட் என்ன சொல்லுவாங்கன்னா, எனக்கு அப்படிலாம் ஒன்றும் இல்லை, நல்லா தான் இருக்கேன், அதனால் எனக்கு டேப்லெட் வேண்டான்றாங்க. டாக்டர் என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்கள் அதை கண்டினியூ பண்ணுங்கள், அதை நிறுத்த வேண்டாம். அது 1 மணி நேரம் கொடுத்ததுக்கப்புறம் நம்ம டேப்லெட்டு 1 மணி நேரம் கழிச்சு. அதான் சார், முட்டை, காய்கறி, எல்லா காய்கறியுமே பீட்ரூட்டு, பாசிப்பயிறு, வேர்க்கடலை, அந்த சார்ட்டில் என்ன கொடுத்துருக்காங்களோ அதை அப்படியே ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கேன். காலையில் வெறும் வயிற்றில் நேந்திரம் பழம் இருக்கு பாருங்கள், அது சார் என்ன சொன்னாங்களோ அதை அப்படியே கண்டினியூ பண்ணிகிட்டு இருக்கேன். சரி, ஓகே. சரி, இப்போ இந்த 2வது டோஸில் பார்ப்போம்.